Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvi Chura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல மார்ச் 26க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேத்து பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை சின்னதா ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போலாம். So let's get into the topic. ஃபர்ஸ்ட் 2026க்கான ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸை யார் வின் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவே மதானி. இவர் ஒரு ஈரானியன் சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட் நேபாளுடைய ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் விமன் லா மேக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமிகா ஸ்ரிஸ்தா. நெக்ஸ்ட் 2026க்கான வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், அதாவது உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியாவுடைய பொசிஷன் எத்தனாவதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 116. இதே வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2025ல இந்தியாவுடைய பொசிஷன் எத்தனாவதா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 118. நெக்ஸ்ட் த கோல்டன் ரோட் ஹவு ஏன்ஷியன்ட் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்டுன்ற புக்கை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வில்லியம் டல்ரிம்பிள். இந்த புக்குக்காக இவருக்கு 2026க்கான மார்க் லிண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் ரைசா டைம்லெஸ் ட்ரைபல் இனிஷியேட்டிவ் எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். இந்தியன் ட்ரைப்ஸுடைய கிராஃப்ட் டெக்ஸ்டைல்ஸ் எம்ப்ராய்டரிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட் ரிலீஃப் இனிஷியேட்டிவை எந்த கவர்மெண்ட் ஏஜென்சி எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன். கல்ஃப் ரீஜியன்ஸில் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுற விதமாக லான்ச் பண்ணப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த ரிலீஃப். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் அமோக் ஜுவாலா எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ். இந்தியன் ஆர்மியுடைய சதர்ன் கமாண்ட் தான் இந்த ஒரு எக்ஸைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கவுடெக் 2026 எக்ஸிபிஷன் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனே. மாடு சார்ந்த விவசாயத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கண்காட்சி நடத்தப்பட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட் வேர்ல்டு இண்டோர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2028 எங்கே நடத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதே ஈவெண்ட் 2026ல எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலாண்டு. நெக்ஸ்ட் 2026 கன்சியூமர் ஜஸ்டிஸ் ரிப்போர்ட், அதாவது நுகர்வோர் நீதி அறிக்கையை யார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் 2020ல இருந்து 2024க்குள்ள இந்தியாவில் கன்சியூமர் டிஸ்பியூட் கேசஸ் 21% இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ இதோட நேற்றுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம மார்ச் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யோகா 365 கேம்பெயினை எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். இந்திய குடிமக்களுடைய லைவ்லிஹுட்டையும் ஹெல்த்தையும் ப்ரொமோட் பண்ணுற விதமாக யோகாவை ஒரு இயர்லி ஒன்ஸ் ஈவெண்ட்டாக இல்லாமல் ஒரு டே டு டே ப்ராக்டிஸாக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பிளானட் இன் ஃபோக்கஸ் அட்வான்சிங் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் எஸ்டிஜிஸ் ரிப்போர்ட்டை எந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் எஸ்டிஜிஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகள். 2015 யுனைடெட் நேஷன்ஸ் மீட்டிங்கில் 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணக்கூடிய 17 குளோபல் கோல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரிப்போர்ட்டில் எஸ்டிஜி 6, எஸ்டிஜி 12, எஸ்டிஜி 13, எஸ்டிஜி 14 அண்ட் எஸ்டிஜி 15 ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எஸ்டிஜி 6னா என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், எஸ்டிஜி 12னா ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன், எஸ்டிஜி 13னா கிளைமேட் ஆக்ஷன், எஸ்டிஜி 14னா லைஃப் பிலோ வாட்டர், எஸ்டிஜி 15னா லைஃப் ஆன் லேண்ட். இப்போ நம்ம பார்த்த 5 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கிளைமேட் மிட்டிகேஷன் அண்ட் அடாப்ஷன், சஸ்டைனபிலிட்டி, வாட்டர் மேனேஜ்மெண்ட், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனில் இந்தியாவுடைய ப்ராக்ரஸை ஹைலைட் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை எந்த கண்ட்ரி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூஎஸ்ஏ. இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ட் அரே ட்ராக்கிங் ரேடார் டு இன்டர்செப்ட் ஆன் டார்கெட். இது ஒரு கிரவுண்ட் பேஸ்ட் மொபைல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் பிபிஜி ராம்ஜி யூத் டிஜிட்டல் கேம்பெயினை எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் ரூரல் யூத்துடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ரூரல் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் லோக்கல் லைவ்லிஹுட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக யங்கர் ஜென்ரேஷனுடைய கிரியேட்டிவிட்டியையும் இனோவேஷனையும் சேனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் யூஎன் வேர்ல்டு வாட்டர் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2026, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளுடைய சர்வதேச நீர் மேலாண்மை அறிக்கையை எந்த நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கும் வாட்டர் ஆக்சசபிலிட்டிக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் லிங்கேஜை ஹைலைட் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆஸ் பர் திஸ் ரிப்போர்ட் 250 மில்லியன் ஹார்ஸ் வந்து விமன் டெய்லியும் வாட்டர் ஃபெட்ஜிங், அதாவது நீரை சேகரிக்கிறதுக்காக மட்டும் செலவு பண்ணுறாங்கன்னு, இதனால் அவங்களுடைய கல்வித்தரமும் வேலைவாய்ப்பு திறனும் பாதிக்கப்படுதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு ஏர்ஃபேர்ஸ், அதாவது நிலையான விமான கட்டணத்தை அமல்படுத்துறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீமுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபேர்சே ஃபர்சத் ஒன் ரூட் ஒன் ஃபேர். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. செலக்டட் ரீஜனல் ரூட்ஸில் நிலையான விமான கட்டணத்தை அமல்படுத்துறதுக்காகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏர் டிராவலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ALMM, அதாவது அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்டர் ஃப்ரேம் ஒர்க் உடைய நோடல் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி
மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம். டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய சோலார் எக்யூப்மெண்ட் உடைய குவாலிட்டியும் ரிலையபிலிட்டியும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏஎல்எம்எம் ஃப்ரேம் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு டயர் ஸ்ட்ரக்சரில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. லிஸ்ட் 1 டயரில் சோலார் பிவி மாடியூல்ஸும் லிஸ்ட் 2 டயரில் சோலார் பிவி செல்ஸும் இருக்கு. இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி வந்து ஏஎல்எம்எம்க்கு கீழே லிஸ்ட் 3 டயரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் 3 டயர்ல இன்கட்ஸ் அண்ட் வேஃபர்ஸ் இருக்கு. இன்கட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்ணக்கூடிய சாலிடான ஹை பியூரிட்டி மெட்டீரியல் தான் இந்த இன்கட்ஸ். இந்த இன்கட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஸ்லைசஸ் தான் வேஃபர்ஸ். இந்த ஏஎல்எம்எம்ஆல அப்ரூவ் பண்ணப்படுற மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸால மட்டும்தான் இந்தியன் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லையும் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லையும் யூஸ் பண்ணப்படும். இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஏஎல்எம்எம் லிஸ்ட் 3 டயர் வந்து ஜூன் 1, 2028 எஃபெக்ட்டுக்கு வரும்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவுடைய டாப் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட், அதாவது இந்திய ஜவுளி ஏற்றுமதியில் முதன்மையான மாநிலமாக எந்த மாநிலம் திகழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாட்டுடைய ஷிப்மெண்ட் வர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7,997 மில்லியன். அக்ராஸ் த கண்ட்ரி டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டிங்கில் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21.84%. தமிழ்நாட்டுக்கு அடுத்து குஜராத் 2nd பொசிஷன்லையும் மகாராஷ்டிரா 3rd பொசிஷன்லையும் இருக்காங்க. நெக்ஸ்ட், ப்ராஜெக்ட் இன்சைட் என்ற இனிஷியேட்டிவை எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது நிதி பரிவர்த்தனையை ட்ராக் பண்ணுறதுக்காகவும் டாக்ஸ் சேவேஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்காகவும் லான்ச் பண்ணப்பட்ட ஏஐ ட்ரிவன் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் இன்சைட். நெக்ஸ்ட், 3rd ஃபேஸ் ஆஃப் ஜல்கங்கா சம்பர்தன் அபியான் எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மத்திய பிரதேஷ். ஜூன் 30 வரைக்கும் நடக்கக்கூடிய 100 டே கேம்பெயின் தான் இது. வாட்டர் கன்சர்வேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ஆறு, குளம், குட்டை, ஏரி இது எல்லாத்தையும் புதுப்பிக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சோட டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.